So in this video we are going to discuss about IUPAC name of some molecules. Okay, so இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து எழுத தெரியணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ இந்த கார்பன் சுற்றி நமக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. CH3 இருக்குது, CH3 வந்து இருக்குது, CH இங்கே கார்பன். ஓகே இல்லை, இங்கே வந்து நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து CH3 வந்து இருக்குது. இந்த கார்பன் நமக்கு என்னன்னா CH2 வந்து இருக்குது. அப்புறம் கார்பன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. CH3 CH3 CH3. இது வந்து ஒரு சிம்பிள் மாலிகுல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ இதான் நம்ம வந்து லாங்கஸ்ட் செயின் இல்லையா. அப்போ நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் நேம் கொடுத்தாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் நம்பர் கொடுத்தாலும் சரி, லெஃப்ட் டு ரைட் நம்பர் கொடுத்தாலும் சரி, சேமாக தான் வரும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது நம்ம ஃபிஃப்த் கார்பன் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு எந்த சப்ஸ்டியூட் நமக்கு எங்கே இருக்குது, ரெண்டாவது பொசிஷன் வந்து 2 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது இல்லையா. அப்போ மொத்தம் 4 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்போ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 12 வந்து வருது. ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு சப்ஸ்டியூட்டு, இது ஒரு சப்ஸ்டியூட்டு, இது ஒரு சப்ஸ்டியூட்டு, இது ஒரு சப்ஸ்டியூட், நமக்கு 4 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. இதே நமக்கு என்ன பண்ணால் அனதர் வே அப்படியே மாற்றி நம்ம நேம் மாற்றி கொடுத்தா நமக்கு என்ன வரும், இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்படி நீங்கள் நம்பர் கொடுத்தாலுமே நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பொசிஷன் வந்து 2 இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து ஃபோர்த் பொசிஷன் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது. அப்போ டோட்டல் நமக்கு வந்து 12 வந்து வருது. அப்போ லெஃப்ட் ரைட் கொடுத்தாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சரி, நமக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடையாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எது வேணால் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எது எப்படி எடுத்தாலுமே நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு ஐபேக் நேம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2,2. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 4,4. மொத்தம் எத்தனை இருக்குது, டெட்ரா 4 வந்து இருக்குது இல்லையா. அப்போ டெட்ரா 4 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ டெட்ரா மெத்தில். ஓகே, ஸோ டெட்ரா மெத்தில். அப்போ டோட்டலாக மெயின் செயின் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 5 வந்து இருக்கு இல்லையா. அப்போ பென்டேன். ஓகே, இதான் நமக்கு வந்து இதோட ஐயூபேக் நேம். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் மாலிகுல் வந்து நமக்கு எழுதுவோம். செகண்ட் மாலிகுல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல இந்த கார்பன் எழுதிக்கணும். இந்த கார்பன் இருக்குது. இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH வந்து இருக்குது. அதே கார்பனில் 2 எத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ 2 எத்தில் குரூப் நமக்கு என்ன வரும், CH2 CH3. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா CH2 CH3. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணால் எது லாங்கஸ்ட் செயினாக வந்து இருக்கும், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம், இதை செகண்ட் கார்பன் எடுத்துக்கும், இதை தேர்ட் கார்பன் எடுத்துக்கும், இது வந்து ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. நீங்கள் ரிவர்ஸில் நம்பர் கொடுத்தாலும் அதே தான் வரும். தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன ஐயூபேக் நேம் வந்து எழுதலாம், தேர்ட் பொசிஷன் வந்து மெத்தில், இது வந்து ஒரு சப்ஸ்டியூட் இல்லையா, இது வந்து ஒரு சப்ஸ்டியூட் நமக்கு, இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட். அப்போ 3,3 டைமெத்தில். ஓகே, 3,3 டைமெத்தில். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 5 கார்பன் இருக்குது இல்லையா. எல்லாமே நமக்கு வந்து ஆல்கேன். அப்போ நமக்கு வந்து பென்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா, நம்ம இருக்க போகிறோம். அப்போ தேர்ட் மாலிகுல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெட்ரா டெர்ஷரி பியூட்டைல் மீத்தேன் கொடுத்துருக்காங்க. அப்போ மீத்தேனை நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கணும் மீத்தேன். அப்போ வந்து டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னு 4 கார்பன் இருக்கணும், டெர்ஷரியாக வந்து இருக்கணும். CH3 CH3 CH3. இதான் நமக்கு வந்து டெர்ஷரி. இதான் நமக்கு 4 கார்பன் இருக்குல்ல, டெர்ஷரி பியூட்டைல். அப்போ இந்த குரூப் என்ன பண்ணணும், 4 பக்கமும் நமக்கு வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் போட்டு, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3 CH3, இது வந்து பார்த்தீங்கன்னா CH3. அப்போ இங்கே ஒரு டெர்ஷரி பியூட்டைல் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கேயும் நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி பியூட்டைல் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணணும். CH3 CH3 CH3. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கேயும் நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி பியூட்டைல் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். CH3 CH3 CH3. அகைன் நம்ம என்ன பண்ணோம், இங்கேயும் நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி பியூட்டைல் வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ CH3 CH3. இங்கே நம்ம என்ன பண்ணோம், ஒரு CH3. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நம்பரிங் வந்து கொடுக்கணும். லாங்கஸ்ட் செயினுக்கு வந்து இங்கே நம்பரிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுக்கலாம், இங்கேருந்து கொடுக்கலாம். இங்கேருந்து கொடுத்தா நமக்கு என்ன வரும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்போ மெயின் செயினில் நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது, 5 கார்பன் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். நம்ம எப்படி வேணாலும் கொடுத்தாலும் நமக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. மேலேருந்து கொடுத்தாலும் 5 கார்பன் தான், கீழேருந்து கொடுத்தாலும் 5 கார்பன் மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இது எது நமக்கு வந்து சப்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டு. அப்போ இந்த மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. 4 மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அது போக நம்ம என்ன பண்ணலாம், இல்லை ஓகே, க்ரீன் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த 4 வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து இருக்குது. 1 2 3. அப்போ தேர்ட் கார்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும்.
அப்போ இது தேர்ட் கார்பனில் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம ரெட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலை, பிளாக் மட்டும் தான், க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ரெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா அது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் அது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம க்ரீனை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லையா? அப்போ க்ரீனை மட்டும் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வந்து இருக்குது. அப்போ தேர்ட் கார்பனில் இங்கே தேர்ட் மிஸ் ஆகுதா? இங்கே தேர்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி பியூட்டைல் வந்து இருக்குது, இதுவும் டெர்ஷரி பியூட்டைல் வந்து இருக்குது. அப்போ இது என்னது, பியூட்டைல். இதோட பேர் என்னது, பியூட்டைல். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில். ஆல்பபெட்டிக் ஆர்டர் நமக்கு முதல்ல எது வரும், பியூட்டைல் தான் வரும் இல்லையா? அப்போ பியூட்டைல் சப்ஸ்டியூஷன் நமக்கு வந்து முதல்ல எழுதணும். அப்போ தேர்ட் பொசிஷனில், அப்போ 3,3 தேர்ட் பொசிஷனில் டை 2 வந்து இருக்குது. ஓகே, டை. அப்போ என்ன, டெர்ஷரி பியூட்டைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. டெர்ஷரி பியூட்டைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு என்னென்னா 2,2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2,2 4,4 அப்போ டெட்ராமெத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குது. டெட்ராமெத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குது. டெட்ராமெத்தில் வந்து இருக்குது. டெட்ராமெத்தில் மொத்தம் நமக்கு லாங் செயினில் நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது, 5 கார்பன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து பென்டேன். ஸோ இதான் நமக்கு வந்து இந்த மாலிகுல்ஸ்க்கான ஐயூபேக் நேம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயூபேக் நேம் வந்து அல்கேன் கொடுக்குறது. எப்படி காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் நம்ம எப்படி ஐயூபேக் நேம் எழுதுன்றது இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம்.